வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் EE3402 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூன் மந்த்து 2025 நடக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பி பார்க்கலாம். பார்ட் பி யூனிட் 1ல் மோனோலித்திக் ஐசியும் பேக்கேஜிங்கும், அதோட ரியலைசேஷன், மாஸ்கிங், இச்சிங், கிளாசிஃபை ஐசிஸ், எபிடாக்ஷியல் க்ரோத். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தியரியாக தான் இருக்கும், படிச்சிருங்க. இந்த ரியலைசேஷனில் மட்டும் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டு அதை ரியலைஸ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை டேரெக்டாக அதோட ஸ்டெப்ஸு கேட்கலாம். இது எல்லாமே தியரி பார்ட்ஸ் தான், இந்த மூணுமே தியரி கொஷின்ஸ் தான். ஸோ யூனிட் 1ல் இது 4 டாபிக் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் யூனிட் 2 DC and AC characteristics of ideal operational amplifier. நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். யூனிட் 3ல் முக்கியமாக படிக்க வேண்டியது கிளிப்பர் அண்ட் கிளாம்பர், பீக் டிடெக்டர், R2R லேடர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். இது 4 டாபிக் படித்தாலே நீங்கள் 13 மார்க் வாங்கிடலாம். அதில் நெக்ஸ்ட் பிளாக் டயக்ராம் ஆஃப் 555 டைமர், IC566 வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர் IC. இந்த 2 டாபிக் படித்தா நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அதில் 13 மார்க். நெக்ஸ்ட் ICL 8038 ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர், AD623 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர், ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் SMPS, IC வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த 4 டாபிக் படிச்சிங்கன்னா 13 மார்க் வாங்கிடலாம் யூனிட் 5ல். யூனிட் 5 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பார்ட் சி முக்கியமாக படிக்கிறது டிஃப்ரென்ஷியேட்டர் அண்ட் இன்டகிரேட்டர், அப்புறம் வோல்டேஜ் ஷண்ட், ஃபீட்பேக் அண்ட் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இது ரெண்டுமே யூனிட் 2 தான். ஸோ இந்த பார்ட் சி உங்களுக்கு வந்து யூனிட் 2லேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க. அடுத்த வர எக்ஸாமுக்கு நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இப்போதைக்கு நாட் பாசிபிள். உங்கள் காலேஜ் நோட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?